திரு சீமான் அவர்களே கருணை அடிப்படையில திருநிதி மட்டும் வாங்கலாமா? திரு சீமான் அவர்களோட கட்சி தொடர்ந்த வழக்கை எடுத்து மாண்புமிகு மதுரை ஹைகோர்ட் கரூர் ஸ்டாம்பேட்ல இறந்த 31 குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கவர்மெண்ட் வேலையை ரத்து பண்ணிருக்காங்க. இப்ப வழக்கு தொடுத்து அந்த கவர்மெண்ட் வேலையை ரத்து பண்ண வச்சுட்டீங்க, சரி. ஆனா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஆட்சியில இருந்தப்போ ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் நடந்தது. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டிஎம்கே ஆட்சியில இருக்கும் போது நகராட்சி மற்றும் குடிநீர் வாரியத்துக்கான 2358 போஸ்டிங்ல ஊழல் நடந்தது. இதுல KN நேரு அவர்களை அரெஸ்ட் பண்ணி FIR போட சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருந்தாங்க. ஆனா அப்ப இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் அதை பண்ணவே இல்ல. ஏடிஎம்கே ஆட்சியில இருந்தப்போ கிட்டத்தட்ட 54 பணியிடங்கள் முறைகேடா நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேலைகள் எல்லாத்தையுமே ரத்து பண்ணாங்க. அதுக்காக நீங்க ஒரு குரலாட்சி எழுப்புனீங்களா? ஏன் 236 ஆவின் போஸ்டிங்ல ஊழல் நடந்தப்ப ஏதாவது நீங்க குரல் கொடுத்தீங்களா? செந்தில் பாலாஜி அவர்கள் 2011 இருந்து 2015க்குள்ள போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை ஏமாத்தி இருக்காரு. 2019ல குரூப் 4ல நடந்த முறைகேடெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன? டிஎம்கே ஆட்சியில இருந்தப்போ திரு அஜித் குமாரோட கஸ்டோடியல் டெத்துக்கும் கவர்மெண்ட் வேலை தான் கொடுத்தாங்க. என்னுடைய தம்பிகள் ஏன் ரத்தம் என்னோட இனம் இப்படி எல்லாம் பேசிட்டு அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் இருக்கான்னு கூட தெரியாம அந்த வேலையில கை வைக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு? எல்லாமே இருக்கும் போதும் திரள் நிதி மட்டும் வாங்குறீங்களே, அது எந்த அடிப்படையில வாங்குறீங்க?